நான் வேற தெரியாமல் பண்ணிட்டேன். அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியலையே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப்பை கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அப்போ இந்த குதிரை ஸ்டோரி உங்களுக்கு தான். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டிஜே ஷோபன். நம்மளுடைய 30 days சேலஞ்சில் இது சக்ஸஸ்ஃபுல்லான டே 2. ஓகே, வில் சி த ஹார்ஸ் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு அழகான ஹஸ்பண்டு ஒய்ஃபு, ஒரு அழகான ஒரு குதிரை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரம் கடைக்கு போகலாமேன்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு குதிரை அப்படின்னு சொல்லி 3 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். எதிரில் வந்த ஒரு சிலர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், என்னப்பா குதிரையெல்லாம் வச்சுருக்கான், நடந்து போயிட்டுருக்கான், ரொம்ப முட்டாளாக இருப்பான் போல இருக்கேன் இவன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ கரெக்டு தான்ல அப்படின்னு சொல்லி இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரா, ஏறி குதிரை மேலே உட்காந்துறான். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது எதிரில் வந்த ஒரு சிலர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய போய் நடக்க விட்டு இப்படி மேலே உட்காந்து போகிறானே, இவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லி வைஃபை தூக்கி மேலே குதிரை மேலே உட்கார வச்சுட்டு இவர் கீழே இறங்கிட்டாராம். கொஞ்சம் தூரம் போகும்போது திடீர்னு எதிரில் வந்த ஒரு சிலர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், என்னப்பா பொண்டாட்டியை மேலே உட்கார வச்சுட்டு இவன் போயிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா, என்ன இப்படி ஆயிட்டான்? ஐயோ இதனடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைஃபு கூட ஏறி இவனும் குதிரை மேலே ஏறி போனானா. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்த ஒரு சிலர் அவனை பார்த்து சொன்னாங்களாம், என்னப்பா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த குதிரையை இந்த சித்திரவதை பண்ணுறாங்க, வாயில்லாத ஒரு இந்த பிராணியை போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே, இதுக்கு மேலே என்ன தாண்டா பண்ணுறது? த்ரூ தி ஸ்டோரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் திங். நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்கு எப்போவுமே எல்லோரும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ட்ரை பண்ணுறேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு அழகான குவாட் சொல்லி நான் இந்த டே 2 முடிக்கணும்னு நினைக்கிறேன். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நீங்கள் அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஸ்டெப் ஃப்ரம் யுவர் பாயிண்ட். பட் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க, அதுதான் பயங்கரமான ஃபெயிலியர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ நான் உங்களோட ஃபீல்டில் அகெயின் நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டென்ட் பேசினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, வில் சி டுமாரோ. பபாய், டேக் கேர்.